Hello guys, welcome to Padriksha. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸில் எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டோட ஃபுல் சாப்டர் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ரெண்டு டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதோட பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் சாப்டர் இஸ் கெட்டிங் ஓவர். இதுக்கப்புறம் நான் 5 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸில் வச்சு எம்சிக்யூ கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இந்த சைடு ஐ ஹவ் கிவன் எக்கனாமிக் பிளானிங் ஓட மீனிங், ஃபீச்சர்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த சைடு வந்து பாலிசி ஓட சேஞ்சஸ், இம்பேக்ட் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசி சேஞ்சஸ் ஆன் பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. So first let us see the economic planning meaning. Economic planning is the making of major economic decisions, that is what and how much is to be produced, how, when and where to be produced, and to whom it is to be allocated by conscious decision of a determinate authority on the basis of comprehensive survey of the economic system as a whole. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா, இது ஒரு எக்கனாமிக் பிளானிங் இஸ் எக்கனாமிக் டெசிஷன் சிஸ்டம். டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி தான் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ என்ன டெசிஷன்னா, வாட் அண்ட் ஹவு, எவ்வளோ என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும், எங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை யாருக்கு அலோகேட் பண்ணணுங்கிறது தான் ஒரு கான்சியஸ் டெசிஷனாக எடுப்பாங்க. அது யார் எடுப்பாங்கன்னா, இட் இஸ் டேக்கன் பை த டிட்டர்மினேட் அத்தாரிட்டி. எதை வச்சு எடுப்பாங்க? ஆன் த பேசிஸ் ஆஃப் அ காம்ப்ரிஹென்சிவ் சர்வே. காம்ப்ரிஹென்சிவ் சர்வேனா என்னென்னா, லைக் இப்போ ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் பொறுத்து, சைஸ் ஆஃப் தி ஏரியா பொறுத்து, ஏஜ் ஆஃப் தி பீப்புள் பொறுத்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணால் இந்த பீப்புளுக்கு போய் சேரும், எதை ப்ரொடியூஸ் பண்ணால் இந்த பீப்புளுக்கு பிடிக்கும், எந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணால், எந்த டைமில் பண்ணால். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாக்டவுன் பீரியடில் இப்போது ப்ரொடக்ஷன் இஸ் ஹோல்லி ஃபார் மாஸ்க் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து சானிடைசர்ஸ், சோப்ஸ், இந்த ப்ரொடக்ஷன்லாம் நல்லா போயிட்டுருக்கும். தே ஆர் மல்டிப்ளைங் த ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து, ஸோ இந்த டைமில் அத்தாரிட்டி, டிட்டர்மினேட் அத்தாரிட்டி, தே நீட் டு டேக் அ கான்சியஸ் டெசிஷன் ஆஃப் how, when and where to be produced and to whom it is to be allocated. ஸோ அதுதான் இதை எதை வச்சு செய்கிறாங்கன்னா, ஸோ இந்த காம்ப்ரிஹென்சிவ் சர்வேக்கு மீனிங் என்னென்னா, லைக் இன் திஸ் சிச்சுவேஷன் we need a lot of mask. ஸோ இந்த காம்ப்ரிஹென்சிவ் சர்வே பொறுத்துனா, by seeing the news, by talking with people, by taking interviews, by seeing secondary datas, research methodology, ஸோ இதெல்லாம் பண்ணி யார் யாருக்கு என்ன தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷனில் ஸோ லைக் ரெய்னி சீசனில் அம்ப்ரெல்லாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ரெயின் கோட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் காம்ப்ரிஹென்சிவ் சர்வே எடுத்து அந்தந்த சீசன் அந்தந்த டைமில் அதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் தி எக்கனாமிக் சிஸ்டம் ஆஸ் அ ஹோல். ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் ஃபுல்லாக இது தான் பண்ணிகிட்ருக்கோம். எக்கனாமிக் பிளானிங்னா என்னதுன்னா, economic decisions which takes how, what, how much it is to be produced, when, where to be produced, and to whom it is to be allocated. So இது தான் meaning. Let us see the economic features and objectives. So features என்னென்னா, indicative planning, comprehensive planning, unreliable data, physical planning, social planning and financial planning. ஸோ ஃபீச்சர்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ இந்த பிளானிங்லாம் இந்த எக்கனாமிக் பிளானிங் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இண்டிகேட்டிவாக பிளான் பண்ணுறது, அந்தந்த டைமில் சடன் இமிடியேட்டிவ் பிளான் எடுக்கிறது. காம்ப்ரிஹென்சிவ் பிளான்னா நல்லா விசாரித்து மெதுவாக எடுக்கிற பிளான். அன்ரிலையபிள் டேட்டா, ஸோ டேட்டாவை வந்து ரிலை பண்ணாமல் ஜென்ரலாகவே பிளான்ஸ் போடுறது. ஃபிசிக்கல் பிளானிங் விச் opponently done with the physical activity. Social planningனா சொசைட்டிக்காக பண்ணுற பிளானிங். ஃபினான்ஷியல் பிளானிங்னா ஃபுல்லி மானிட்டரி பிளானிங். ஸோ இதுதான் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி எக்கனாமிக் பிளானிங் அப்ஜெக்டிவ்ஸ். வி ஹாவ் அ லாட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ்னு ஜஸ்ட் சும்மா பார்த்துலாம் வாங்க. எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இன்க்ரீஸ் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவ்ஸில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு எக்கானமியோட டெவலப்மெண்ட் இட் ஷுட் பி இன்க்ரீஸ்டு ஸ்டேஜ். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண எக்கனாமிக் பிளானிங் எய்ம் பண்ணும். இன்க்ரீஸ் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் டோட்டலி இன் ப்ராப்ளம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணதுக்காக எக்கனாமிக் பிளானிங் எய்ம் பண்ணுது. செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக அந்த கண்ட்ரி இருக்கணுங்கிறதுக்காக எய்ம் பண்ணுது. எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, ஸோ என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஸ்டேபிளாக இருக்கணும் ஒரு எக்கனாமி, அதுக்கு எய்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் ரீஜனல் டெவலப்மெண்ட்னா ஸ்மால் ஏரியாஸ், அர்பன்
ரூரல் ஏரியாஸில் இருக்கிற பீப்புளுக்கெல்லாம் வந்து ரீஜனல் டெவலப்மெண்ட் இஸ் டோட்லி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு எய்ம் பண்ணுது. சோஷியல் வெல்ஃபேர் ஸோ நம்ம சொசைட்டியில் நல்லா சர்வீசஸோடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எய்ம் பண்ணுது. பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஸோ ஒரு பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் பெட்டராக இருக்கிறதுக்கு எய்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி இருக்கணும். புவர், மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ் இந்த மாதிரி இல்லாமல் எக்கனாமிக் பிளானிங் என்ன எய்ம் பண்ணுதுன்னா எக்கனாமிக் ஈக்குவாலிட்டியை எய்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், ஸோ ஆஸ் பர் த சொசைட்டி சோஷியல் ஜஸ்டிஸோடு நடந்துக்கணும்னு எய்ம் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் we have discussed now, and economic planning the topic is over. Let's move on to the impact of government policy changes on business and industry. So first we have 7 topics. Let us just read the topics now. Increasing competition, more demanding customers, rapidly changing technological environment, necessity for change, need for developing human resource, market orientation, loss of budgetary support to public sector. So இப்படின்னா என்னென்னா impact of government policy changes on business and environmentனா என்னென்னா கவர்மெண்ட் பாலிசி சேஞ்ச் பண்ணாங்கன்னா அது எப்படி பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் இம்பேக்ட் பண்ணுதுங்கிறது தான் இந்த 7 பாயிண்ட்டுமே. let us see this point briefly now. So first let us see increasing competition. So increasing competitionல என்னென்னா இப்போது வந்து கவர்மெண்ட் பாலிசி அதோட பாலிசிஸை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னா எதில் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங்கில் தே வில் சேஞ்ச் சம் பாலிசிஸ். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகும், என்ட்ரி ஆஃப் ஃபாரின் firms competition for Indian firms is more problem as of now. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா நம்ம இந்தியன் ஃபர்ம்ஸ்க்கு ஃபாரின் ஃபர்ம்ஸுக்கும் competition ரைஸ் ஆகும். ஸோ பிகாஸ் they are coming and investing in our country to start up a company. ஸோ அந்த சுச்சுவேஷனில் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். தட் இஸ் தி காம்படிஷன். எந்தெந்த மாதிரி கம்பெனிஸ்னால் telecommunications, airlines, banking, insurance, etc. So telecommunications, airlines now we all know Apple company, Samsung, airlines la we know, banking we know, we have S Bank, Axis Bank, insurance companies we know. So இந்த மாதிரி எல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான ரீசன்ஸ் என்னென்னா entry of foreign companies to the Indian company. So next one, more demanding customers. So more demanding customers na enna customers today have become more demanding because they are well informed. So increased competition in the market gives the customers wider choice. So more demanding customers na enna இப்போ இந்த சிச்சுவேஷனில் எல்லாமே லாக்டவுன் பற்றி கொரோனா டிசீஸ் பற்றி எல்லாமே எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ அந்த சிச்சுவேஷனில் every person in their every place they are totally in demand of their mask, sanitizers, napkins, tissues, hand wash. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே they are tend to go and ask shops. They are creating demand for this. So more demanding customers இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த மாதிரி பிஸ்னஸில் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. பிஸ்னஸில் என்ன சேஞ்ச், இண்டஸ்ட்ரியில் சேஞ்ச் கொண்டு வராங்க. பிகாஸ் தே ஆர் ப்ரொடியூசிங் அ லாட் ஆஃப் மாஸ்க். ஸோ அந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா பீப்புள் ஆர் டிமாண்டிங் அ லாட் in that particular product. So அதுதான். next one, rapidly changing technological environment. next என்ன பண்ணுறோம், rapidly changing technological environment என்னென்னா இப்போ வந்து நியூ பாலிசிஸ் நியூ வேஸ் கொண்டு வராங்க ஒரு பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஃபாரின் கம்பெனிஸ் ஆர் இன்வெஸ்டிங் இன் இந்தியா. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம இந்தியன் கம்பெனிஸ் வந்து they need to change their way of selling products, way of producing products, because technology plays a vital role in this economy right now. So அதனால technological environment வந்து it changes on rapidly. ஸோ அதை மாற்றிட்டே இருந்தால் தான் நியூ திங்ஸுக்கு அடாப்ட் ஆகி people will come and buy your products, buy Indian products, because we need to adapt those technological environment. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. next, necessity for change. So necessity for change na enna in a regulated environment of pre-1991 the firms could have relatively stable policies and practices. After 1991 the market forces have become
turbulent, as a result of which enterprises have to continuously modify their operations. So 1991 வரைக்கும் the operations of the environment எல்லாமே firms எல்லாமே நார்மலாக ஸ்டெபிளைஸாக இருந்தது. பட் 1991 கழிச்சு என்ன ஆகுதுன்னா ப்ராப்ளம்ஸ் இண்டஸ்ட்ரி மார்க்கெட்டுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிது. அதனால் 1991 கழிச்சு நெசசிட்டி, தேர் இஸ் அ நீட் ஃபார் அ சேஞ்ச். ஸோ சேஞ்ச் அவங்க தே டுக் த சேஞ்ச் அண்ட் அந்த சேஞ்ச்னால் ப்ராப்ளம்ஸ் நிறைய க்ரியேட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட், நீட் ஃபார் டெவலப்பிங் ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்று ஒரு டைம்க்கு ஏற்று ஹியூமன் ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். ஸோ அவங்களோட டேலண்ட்ஸ், அவங்களோட வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் எவ்ரிதிங் தே நீட் டு டெவலப் ஓவர் எவ்ரிதிங். அண்ட் அப்போ தான் அந்த எக்கானமி ரீச் ஆக முடியும். நெக்ஸ்ட், மார்க்கெட் ஓரியன்டேஷன். ஸோ ஏர்லியர் டைம்ஸில் என்னவாக இருந்ததுன்னா, நம்ம ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தே கம் இன் டு மார்க்கெட் ஃபார் சேல்ஸ். பட் இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போது மோர் டிமாண்டிங் கஸ்டமர்ஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் தே ஆர் அனலைசிங் த கன்சியூமர்ஸ் நீட், டேஸ்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தே ஆர் டென் டு டேக் அ சர்வே. ஸோ சர்வே எடுத்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும், எந்த டேஸ்ட் இருக்கும் அவங்களது, எந்த ப்ராடக்ட்ஸ் க்ரியேட் பண்ணால் தே வில் பை மோர். ஸோ அதெல்லாத்தையும் தே நீட் டு அனலைஸ். அதுக்கப்புறம் தான் தே ஆர் going into the production phase and they are selling the products. So market orientation ங்கிறது first இருந்த காலத்திலேருந்து இப்போ it has changed a lot because of new policy changes on business and industry. Next, loss of budgetary support to public sector. இதுக்கு மீனிங் என்னென்னா, பட்ஜெட்ரி சப்போர்ட்னா என்ன, ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு பப்ளிக் செக்டார். ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு பப்ளிக் செக்டார்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் யாராக இருக்குன்னா, இட் வுட் பி தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் ஸ்டேட். ஸோ அந்த மாதிரி சென்ட்ரல் அண்டர்டேக்கிங்ஸ்க்கெல்லாம் தே ஆர் நாட் டூயிங் எனிதிங் டு தி பப்ளிக் செக்டார். ஸோ பப்ளிக் செக்டாரே தே ஹாவ் டு பி மோர் எஃபிஷியன்ட் டு ப்ரொடியூஸ் ஆன் தேர் ஓன் அண்ட் தே ஹாவ் டு generate their own resources for their purpose. So loss of அவங்களுக்கு budgetary support இல்லாமல் போகுது because of policy changes on business and industry. ஸோ இன்றைக்கி நம்ம ரெண்டு கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணோம். எக்கனாமிக் பிளானிங்னா என்ன, எக்கனாமிக் பிளானிங் ஃபீச்சர்ஸ், எக்கனாமிக் பிளானிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் இம்பேக்ட் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசி சேஞ்சஸ் ஆன் பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி பார்த்தோம். அதுக்கு 7 பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதோட பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் டாபிக் இஸ் கெட்டிங் ஓவர். இதுக்கப்புறமா தேர் ஆர் 5 types ஆஃப் கொஷின்ஸ் டு பி ஆஸ்ட் இன் அ கொஷின் பேப்பர். ஸோ அந்த 5 typesை ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வி ஹாவ் 5 types. அந்த 5 typesலேருந்து ஒரு டைப்ஸ்க்குமே 5 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதை நான் ஐ வில் பி போஸ்டிங் இன் நெக்ஸ்ட் வீடியோஸ். அன்டில் தென், பாய்.